உடைந்ததுண்டு. ஆனால் அனைத்தையும் தாங்கி பழக்கப்பட்ட எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கொலைகாரன் ராஜபக்சே வருகிறான், பதவியேற்பு விழாவுக்கு வருகிறான், நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவுக்கு வருகிறான் என்ற போது என் மனம் துடிதுடித்தது. நான் கல்லூரி நாட்களிலே படித்த சார்லஸ் டிக்கன்ஸ் எழுதிய A Tale of Two Cities, இரு நகரங்களின் கதை, அதனுடைய தொடக்க வரிகள் என் நெஞ்சிலே சுழன்றன. ஒரு காலம் வரையில் பார்த்தீர்கள் என்றால் கரும்பு என்பது மிகவும் புளிப்பு சுவையுடையதே கரும்பு. நான் அதை மாத்தணும்னு சொல்லி தமிழகத்திலிருந்து அமெரிக்கா வரைக்கும் நடைபயணம் போய்கிட்டு இருக்கேன். என்னுடைய தொண்டர் படையோட அமெரிக்காவுக்கு போய்கிட்டு இருக்கேன். வாஸ்கோட காமாவை பார்க்கிற நேரில் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு, நல்லா இருக்க, இட்லி சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டாரு. எனக்கு சாம்பார் நல்லா இல்லை, அதனால சாப்பிட பிடிக்கல, குளுக்கோவிட்டா குடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றேன். அவர் பாக்குறாரு, வாஸ்கோட காமா என்ன எதிரில் நின்று பாக்குறாரு, நான் அவரை சைடுல நின்று பாக்குறேன். சரி, ஓகே, then let's make an agreement. கரும்பை இனிதாக பயிரிடுவோம் என்று கூறுகிறார். அன்னைக்கு மாடிகளை பார்க்கலாம். ஏட்டா இவர் எப்ப இருந்தாரு உங்க எல்லாருக்குமே ஜபாவு தேஜாவு ஜபாய் கூட என்ன தெரியுமா? ஏட்டா தெரியலையா? நான் முதலமைச்சரா இருக்கிறது நீங்களா மறந்துட்டீங்க. கமல் சொன்னாரு பாரதி ஒரு தேசிய வியாதிட்டு, அது இதுதான். ஹிந்து வீடு வழியா போவேன், முடிஞ்சா தடுத்து பாருங்க, நான் மாத்துக்கிறேன். ஹைகோர்ட்டாவே மயிலாவது இன்னைக்கு புழல் யாரு கைது பண்ணிருக்கு? நான் என்ன விவரம்? நீ ஹிந்துவ டார்ச்சர் பண்றதுக்கு ஹிந்துவா? ஒரு ஹிந்துவை போலீஸ் இஸ் டோட்டலி கரப்ட். வெக்கமால டிஜிபி வீட்டுல ரைடு நடக்கிறது. ஹிந்துக்கள் அனாதையா? லஞ்சம் வாங்கிட்டு இருக்கீங்களா? லஞ்சம் கிறிஸ்தவன் முஸ்லிம் வாங்கல, நான் தரேன் லஞ்சம். இந்துக்களுக்கு விரோதமா இருக்காதீங்க, தவறான கருத்து இல்ல. இந்த ஸ்டேஜ் நான் பேச டேட் போடுற கருத்து நீங்க மரதை கொண்டாங்க ஸ்டேஜ் போடுங்க. முடிஞ்சா தடுக்கட்டும். ஹிந்து விரோதி நீங்க. மனோகரன் சொன்னா பாதிரியார் கைகூலியும் ஊரே சொல்றது, ஊரே சொல்றது பாதிரியார். அப்புறம் நேற்று நீங்க இப்ப கேட்டீங்களா வெளியாள பிரச்சனை? பாதிரியார் உள்ளூர்காரனா? அவனை கேட்டீங்க, நீங்க கேட்டீங்களா இல்லையா? நீங்க மாப்பிள்ளை கேட்டீங்க. போலீஸ் உங்க டிஜிபி வீட்டுல ரைடு நடந்த அன்னைக்கு நீங்க எல்லாம் யூனிஃபார்ம் கைட்டி போட்டு வீட்டுக்கு போயிருக்கணும். இன்னைக்கு புழல் சிறையில முஸ்லிம் பயங்கரவாதிகளுக்கு 19 கலர் டிவி உள்ள வெக்கம் இல்லையா உங்களுக்கு? யூனிஃபார்ம் போட வெக்கமா இல்ல? Whole police has become corrupt in Tamil Nadu. Whole police. நான் எப்படி கீழே நின்று பேச? எனக்கு ஸ்டேஜ் பாதிரியார் லஞ்சம் கொடுத்தா எங்கிட்ட கேளுங்க. நான் தரேன் லஞ்சம். லஞ்சம் இல்லைன்னா புழல் ஜெயிலுக்குள்ள எப்படி போச்சு? லஞ்சம் 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 நம்ம லெவல்ல பேசுங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க வந்து ஹிந்துக்களை டார்ச்சர் பண்றீங்க. சரி, இங்க பௌர்ணமிக்கு சாமியாட போட தடுக்கிறீங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அதாவது ஹைகோர்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிருக்கு அதுதான். ஐயா உங்களுக்கு அரியர் விழுந்திருக்கியா? என்னது உங்களுக்கு அரியர் போட்டாங்க? வெக்கமா இல்ல? அக்கா யூனிவர்சிட்டி போட்டு அரியர் சொல்லிட்டு சிரிக்கிற, வெக்கமா இல்ல? இல்லையா உங்களுக்கு தான் அரியரியா? நீங்க காசு கட்டியும் பேப்பருக்கு 10,000 வாங்குறீங்களா லஞ்சம்? நான் கட்டினேயா லஞ்சம்? ஆமா, 10,000 ஒரு பேப்பருக்கு பாஸ் பண்ணியா? சிரிக்கிற. அக்கா யூனிவர்சிட்டியாவது மயிராவது அது எவனை பாஸ் பண்ண வச்சிருக்கு? எல்லாத்துக்கும் அரியர் தான் போடுது. அப்படி இல்லைங்க, இந்த வாட்டி கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் வந்து பாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தடவை நீங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்குறீங்களா? ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் மெடிக்கல் காலேஜ்லயும் வாங்கிட்டு பாஸ் போடல. அந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜுக்கு பாஸ் போடு. ரீவால்யூஷன் ஆவது மயிராவது 700 ரூபாய் வாங்குறீங்க. வாங்கி அதுலயும் ஊழல். வெக்கமா இல்ல? எப்படியா நீங்க எல்லாம் ப்ரொஃபஸரா இருக்கீங்க? இந்த ஒரு தடவை மட்டும் உங்க வீட்ல எப்படி லெக்சரரா இருக்கீங்க? ஒரு தடவை மட்டும் வீட்ல சமாளிங்க. வீட்ல நீ பேரண்ட்ஸ் எங்க அப்பா கிட்ட நீ வந்து பேசி பாக்குறியா? பப்ஜி விளையாடுறேன்னு சொல்லி என்ன செருப்பால் அடிக்கிறான்டா. வெக்கமா இல்ல? செருப்பால் அடிக்கிறான். அதெல்லாம் நீ வந்து வாங்குவியா? உங்க அக்கா யூனிவர்சிட்டி மண்ணாங்கட்டி வந்து வாங்குமா? அண்ணாச்சி நீங்க கோவமா இருக்கீங்க. கேண்டீன்ல போய் பேசுவாங்க. என்ன கேண்டீன்ல வடை 10 ரூபாய்க்கு விக்கிறான். எங்க அப்பா 5 ரூபாய் தான் கொடுத்து விடுறாரு. கால் சென்டருக்கு போட்டிருக்கிறேன், ஏதோ லைன் கிடைக்குதா பாருங்க. ஆளுங்கட்சி
ஒரு இது விட்டு வச்சிருக்காங்க, கால் சென்டர் விட்டு அவங்க தொகுதி பிரச்சனைகளை கேட்கறதுக்கு. அதுக்கு நான் இப்ப கால் பண்றேன். இப்போ என்னுடைய என்ன தொடர்பு கொள்வதற்கு என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நம்பர் போடுறேன், 7810. அது ஏற்கனவே விளம்பரம் நம்பருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் நான் எதையும் ஆதாரத்தோட பேசுறதுக்காக தான் கையில எடுத்துட்டு வந்திருக்கிறேன். போகல. இப்பொழுது என்னுடைய தலைமையின் கீழே ஒரு யூனிட் வச்சு நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். தலைவரின் தூண்டுதலின் பேரில் நான் என்னுடைய அறிவை யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமர் கேர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு இப்போ நான் கால் பண்ணுறேன். ஏன் தொகுதி? ஹலோ. ஆக யார் பேசுறா? ஆக தொகுதியில் என்ன பிரச்சனை? எது நான் தான் பிரச்சனையா? என்ற ரொம்ப ஃபெமிலியரான வாய்ஸா இருக்கே. ஆக டாடி சார் நான் போட மாட்டேன். ஆக எப்படி 110 விதியை பயன்படுத்தி பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி இதுவரையில எதையும் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறாங்களோ அது மாதிரிதான் இந்த அம்மா தொடர்பு பக்கம் பக்கமா விளம்பரம் வந்துச்சு. கேக்குதா? இது முதலமைச்சர் தொடர்பு மையம்.